Hi everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அதாவது நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணமான என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் இந்த நிமிஷம் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் ஒரு கிவ் அவே நான் கொடுக்க போகிறேன். கிவ் அவே இஸ் நத்திங் பட் ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி வச்சு ஒரு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸு, எப்படி நான் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த கிவ் அவேக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா தி மோஸ்ட் வாண்டட் கிஃப்ட், அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ். ஸோ எல்லாருக்குமே ஃப்ரெஞ்ச் கர்வ் கிடைக்க போகுது. அதாவது ஒரு 10 to 15 செலக்டட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்கள் வீட்டுக்கு இது வந்துடும். ஸோ இது அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஃப்ரெஞ்ச் கர்வ் மட்டும் இல்லை, அது கூட ஏதாவது ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட்டை உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். அடுத்த வர வீடியோவில் என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எப்படி கிவ் அவே காம்படிஷன் நீங்கள் கலந்துக்கணும், எப்படி இந்த ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது, என்னெல்லாம் நீங்கள் பண்ணோம் இந்த ப்ரைஸை வின் பண்ணுறத நான் க்ளீனாக டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கிவ் அவே கிஃப்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் என் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லைக் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி லெட் அஸ் என்ஜாய் திஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அழகான டிசைனர் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து போட் நெக்கில் வருது. ரொம்ப ட்ரெண்டியான போட் நெக். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட் நெக் தான் போடுறாங்க. இப்போ போட் நெக் தைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல், ஷோல்டர், சைட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் நெக்லைனுக்கோ போட் நெக்லைனுக்கோ ஒரு சின்ன ஸ்லைட் வேரியேஷன் தான். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போட் நெக்லைன் இஸ் அப்சல்யூட்லி ஈஸி டு மேக். ஸோ இப்போ என் நார்மல் நெக்லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 2.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் நார்மலாக நான் வைக்கிறது. பட் போட் நெக்குன்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவாக நெக்லைன்லேருந்து மார்க் பண்ணி யூ கோயிங் டு மார்க் லைக் 3.5 inches. ஸோ மேலேருந்து டெப்த் ஆஃப் த நெக்லைன் வந்து ஒரு 5 inch கொடுக்கலாம். ஸோ இந்த டெப்த் ஆஃப் த நெக்லைன் வந்து 4.5லேருந்து நீங்கள் 5 inch வைக்கலாம். அதாவது நல்லா க்ளோஸாக வரும். உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக வச்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் மேலே ஷோல்டர் இருக்க பாயிண்ட்டையும் ஒரு அழகான ரெக்டாங்கிளில் இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இதில் வந்து நான் நெக்லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ கரெக்டாக 2 பாயிண்ட்டையும் டச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம இதை கம்ப்ளீட்டாக கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் கேப், என்ன கேப் வேணால் எடுத்துக்கலாம். நான் இது ஒரு பாட்டில் கேப் எடுத்திருக்கேன். இந்த பாட்டில் கேப்பில் 2 சைடையும், அதாவது சென்டரை மார்க் பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்டாக சென்டர் இருக்குதா எனக்கு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணி அதை சென்டரை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இந்த 2 பாயிண்ட்டுமே என்னோட யூ நெக்லைன், அதாவது அந்த போட் நெக்லைன் கிட்ட வர மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணி இப்போது ஹாஃப் சர்க்கிள் அதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சும்மா ஒரு அடையாளத்துக்காக தான் நான் வந்து அதை மார்க் பண்ணுறேன். ஏன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் ஆல் ஓவர் த நெக்லைன் நமக்கு வரணும் இல்லையா. அதுக்காக இந்த 2 லைன் வந்து நெக்லைனில் கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி வச்சு ஹாஃப் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம். அந்த ஹாஃப் சர்க்கிள்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் வரும். பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குல்லையா, அந்த 2 பாயிண்ட்டும் கரெக்டாக அந்த லைனில் வர மாதிரி வச்சு இப்போ நான் இது ஃபுல் நெக்லைன்லேயும் இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஒரு சர்க்கிளோ இன்னொரு சர்க்கிளும் கனெக்ட் ஆகிற மாதிரி இப்படி வரணும். ஸோ இந்த நெக்லைன் போட் நெக்லைன் மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் நெக்லைனும் இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். சுடிதார் நெக்லைனும் இதே மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபோல்டட் எட்ஜில் வரும்போது இந்த ஹாஃப் சர்க்கிளை இன்னும் பாதியாக கொடுத்தா போதும். நம்ம ஓப்பன் பண்ணால் இன்னும் ஒரு பாதி அந்த சைடு நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ இதை பொறுமையாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக, பிகாஸ் இது வந்து நல்ல டீப் யூ மாதிரி சின்ன சின்னதாக வருது. அதனால கட் பண்ணும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நல்ல பாயிண்டி ஷார்ப் சிசர்ஸை வச்சு இது நம்ம கட் பண்ணுறோம். ஓகே,
ஸோ ஒன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நெக்லைனுக்கு இப்போ நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கொடுக்க போகிறோம். இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை நான் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோல்டட் எட்ஜ் ஆஃப் த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸும் நம்மளோட துணியும் ஒன்றா மீட்டப் ஆகிற மாதிரி இப்படி லே பண்ணி இப்போ திரும்பி இந்த சின்ன சின்ன ஹாஃப் சர்க்கிளை நான் இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின் பண்ணிக்கலாம், ஏன்னா துணி வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகாமல் செக்யூர்டாக இருக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து செக்யூர்டாக பின் பண்ண பிறகு இதே நெக்லைனை இப்போ நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் ஒரு வாட்டி ட்ரா பண்ணுறோம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிங்கன்னா சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஷேப் மாறினாலும் யூல் பி ஆன் அ கரெக்ட் ட்ராக். இல்லாட்டி இதை வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி அட்டாச் பண்ணது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ டு பி இன் சேஃபர் சைட் எப்போவுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் நெக்லைனை இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்டி ஷார்ப் டிப்பை வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்ச பிறகு இந்த பின்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ஃபேப்ரிக் எடுத்துடலாம். இதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ஒரு யூ மாதிரி நீங்கள் வரைஞ்சிருங்க. ஓகே, இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா கேன்வஸ் மூவ் ஆகிடக்கூடாது. ஒரு சின்ன ஸ்லைட் மூவ்மெண்ட் இந்த கேன்வஸ் வந்து கண்டிப்பாக நெக்லைனில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வரும். ஸோ கேன்வஸ் வந்து நான் இதே மாதிரி பின் பண்ண பிறகு இப்படி நான் கட் பண்ணுறேன். இந்த பின் இல்லைனா நீங்கள் ஸ்டேபிளில் கூட பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு இதை வந்து ஒரு துணியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஓரங்களை மடித்து நம்ம தைச்சு நம்ம நெக்லைனில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைட் பார்த்திங்கன்னா க்ளூவும் ஒரு சைட் பிளெயினாக இருக்கும். க்ளூ சைடை ஃபேப்ரிக் கூட வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். கீழே நான் ஓரங்களை மடித்து தைச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம கரெக்டாக நெக்லைனில் மேட்சப் ஆகிற மாதிரி வச்சு ஒரு ஹாஃப் சர்க்கிளையும் நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி தைக்கணுன்றதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த த்ரெட் கலர் வந்து அவ்வளோ விசிபிளாக உங்களுக்கு தெரியாது. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி இதே ஷேப்பில் சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தால் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரா பண்ண பிறகு நீங்கள் தைச்சிங்கன்னா எந்த ஒரு நெக்லைனுமே தப்பு வராது, ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷ். ஸோ நெக்லைன் தைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, பட் த எண்ட் ரிசல்ட் ஷுட் பி நீட் அண்ட் கிளியர். ஸோ பார்த்தோன்னே அந்த டிசைன் நமக்கு தெரியணும், புரியணும், அந்த அளவுக்கு அழகாகவும் இருக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் டீட்டெயில் வந்து நம்ம பார்த்து செஞ்சால் தான் அந்த நெக்லைன் அழகாக இருக்கும். ஸோ நெக்லைன் ஷேப்பை இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச்லேயோ பென்லேயோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே தைக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது இந்த நெக்லைனில் நான் இப்படி தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கரெக்டாக எங்கே பாயிண்ட் டிப் வருதோ அங்கே நீடில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டர்ன் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி துணி வந்து அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹாஃப் சர்க்கிள் ஃபுல்லாக இப்போ நான் தைச்சு இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இது ஃபுல்லாக நாச்சஸ் கட் பண்ணோம். ஏன்னா கம்ப்ளீட் யூ நிறைய இருக்குது, அதனால சுற்றி ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்னிப் பண்ணி விட்ட பிறகு சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் சின்னதாக நம்ம கட் பண்ணோம். மேக் ஷூர் அந்த த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணக்கூடாது, த்ரெட்டுக்கு மார்ஜினில் நம்ம கட் பண்ணோம். ஓகே, ஸோ சின்னதாக அப்படி நாச்சஸ் போட்டு இப்போது இந்த இன்டர்ஃபேஸிங் வந்து நல்ல பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறத ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், சின்னதாக இங்கேயும் நாச் கட் பண்ணி அந்த பாயிண்ட் டிப் எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம திருப்ப போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு ஷார்ப் நீடில் மாதிரி வச்சு
நம்ம இதை உள்ளே தள்ளுறோம். ஸோ ஒன்ஸ் உள்ளே தள்ளி முடித்த பிறகு இதை கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் எட்ஜிங் லேஸ் இப்போ நான் கொடுக்குறேன். ஆல்டர்னேட் யூ. ஸோ ஒரு யூக்கு நான் இதை கொடுத்தேன்னா அடுத்த யூக்கு நான் ஸ்கிப் பண்ணி நான் தைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு யூ நான் தைச்சிட்டேன். அடுத்த யூக்கு வரும்போது அதை க்ராஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம இதை கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கீழே வந்து இப்போ ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லேஸ் மேலே நம்ம வச்சு இந்த ஒரு ஹாஃப் சர்க்கிளையும் நம்ம தைக்கிறோம். ஓகே, அப்படியே அந்த லேஸ் மேலே கண்டினியூ பண்ணி நீங்கள் தைக்கணும். ஸோ லேஸை வந்து கட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு அப்படியே லே பண்ணி நீங்கள் கண்டினியூவாக தைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நீட் ஷேப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு அடுத்த கர்வ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம இதை தைச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வாட்டி தைச்ச பிறகு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஆல்டர்னேட் யூ வந்து தைச்சிருக்கேன். இப்போ சேம் லேஸ் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து திரும்பி மேலே ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம தைக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆன மாதிரி வரும் பாருங்க. இந்த மாதிரி தைச்சு இப்போ இந்த நெக்லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி டு மேக். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தான், பட் பார்க்குறவங்களுக்கு இது எப்படி பண்ணுறாங்க, எப்படி பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு அவுட்லுக் வந்து. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணணும். ஸோ இப்போது அடுத்த சைடு நம்ம உள்ளே வச்சு நம்ம ஆல்டர்னேட் நெக்லைன் நம்ம விட்டோம் இல்லையா, இப்போது அதுக்கு மேலே இந்த கோல்டு கலர் வச்சு நான் தைக்கிறேன். ஸோ ஒரு பின்னல் மாதிரி வரும் இந்த நெக்லைனை. ஸோ இது சுடிதாருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ப்ளவுஸோட பேக் சைட் போட் நெக்கும் ட்ரை பண்ணலாம், சுடிதார் போட் நெக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு போட் நெக்லைன் வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா யூ நெக்லைன் வரைஞ்சிட்டு இதே சேம் ஹாஃப் சர்க்கிள் கொடுத்து யூ நெக்லைன்லையும் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப லேஸை இழுக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு அந்த கர்வை கொண்டு வந்த பிறகு யூ கோயிங் டு புட் அ ஸ்ட்ரிச் ஆன் டாப் ஆஃப் தட். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு இப்போ என் நெக்லைனை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் முடித்த பிறகு நெக்லைன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. இதுக்கு நடுவில், அதாவது ரெண்டு நெக்லைனும் ஜாயின் ஆகிற நடுவில் நான் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு யூவையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக தெரியணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் வச்சிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கான்ட்ராஸ்டிங் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஒரு கிவ் அவே வீடியோ இருக்குது சொன்னேன், அதையும் மறந்துடாதீங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணும் வரை see you next time. Take care. Bye bye.